Yamahaவோட XSR லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் MT-15 போகலாமா, XSR போகலாமா, இல்லை R15 போகலாமா அப்படிங்கிற ஒரு பல குழப்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா MT-15 எடுக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம ஏன் XSR போகக்கூடாது, ஏன்னா MT-15ஓட விலை XSR கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ இந்த கம்பேரிஷனில் இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கும் என்ன வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குது, யாருக்கு எந்த வெஹிக்கிள் செட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வெஹிக்கிள் கொடுத்த சன் யமகா தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் யமகா வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். XSR பார்த்தீங்க அப்படின்னா MT-15ஓட கம்மியான விலையை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. MT-15ஓட இந்த பேஸ் மாடல், ஸோ இந்த மாடல், அதாவது ரெண்டு மாடல் இருக்குங்க. ஒன்று இந்த பேஸ் மாடல் சொல்லலாம், ஸ்டாண்டர்டுங்கிற மாடல். அடுத்து உள்ள மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட், இதுலேயும் ப்ளூடூத் உண்டு. பட் அதில் பார்த்தீங்கன்னா கலர் TFT-யோட இருக்கக்கூடிய ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. பட் அது இதை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நம்ம ஏன் இந்த கம்பேர் பண்ணுறோம்னா ரெண்டும் அந்த ப்ரைஸ் சிமிலராக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால நம்ம இந்த மாடலோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலோட ப்ரைஸிங்கும் சரி, உங்களுக்கு XSR-ஐ விட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எனிவே நம்ம கலர் ஆப்ஷன் விஷயத்துக்கு வருவோம். XSR-ல பார்த்தீங்கன்னா 4 விதமான கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் MT-15 பொறுத்த வரைக்கும் பலவிதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த டூயல் டோன் கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே எந்துவாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிள் போகிறவங்க மேஜர் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிசைனை வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களை தான் இருக்கும். டிசைன் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்கிறது தான் சப்ஜெக்டிவ் தான். பட் இருந்தாலும் XSR பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியோ ரெட்ரோ டிசைனில் உருவாக்கியிருக்காங்க. எல்லா தரப்பு ஆட்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா XSR-ஓட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதோட டிசைன் லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனுக்காக தான் நம்ம 6-7 வருடங்களாக நம்ம வெயிட் பண்ணோம். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது வெயிட் பண்ணியிருப்போம் இந்த வெஹிக்கிளுக்காக. ஸோ ஃபைனலி இந்த வெஹிக்கிள் இந்த நியோ ரெட்ரோ டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ டிசைனில் இருக்கிற மாதிரியும், சீட் சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்கிறது, இந்த ஹெட்லைட் ரவுண்டட் ஹெட்லைட்டு, ரவுண்டட் டெய்ல் லைட்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்திலே சொன்னதான், எல்லா தரப்பு ஆட்களுக்கும் இந்த டிசைன் பிடிக்கும். நீங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் பிடிக்கும், ஒரு மிடில் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் MT-யை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அக்ரெசிவான டிசைனில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மான்ஸ்டர் டிசைன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் இந்த ஹெட்லைட் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப அக்ரெசிவான டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் MT-க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டருக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். R15யும் சரி, MT-15யும் சரி, முக்கால்வாசி யங்கர் பீப்புள்ஸ், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் இதை விரும்பி வாங்குறாங்க. பட் இதுவுமே டிசைனில் சளைச்சதே கிடையாதுங்க. MT-15 டிசைன் ரீதியாக பார்க்கும்போது எந்த ஒரு சளைச்சதும் கிடையாது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கோல்டன் கலர் USD4 கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அந்த மல்டிபிள் கலர் ஆப்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அந்த பர்பிள் கலர்லாம் அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கலர் ரொம்ப சூப்பராக, டிசைனாக ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். MT-15 பொறுத்த வரைக்கும் டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இதுக்கு அடுத்து நான் சொல்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் XSR-ல LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் MT-ல ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் அப்படிங்கிறனால நைட் டைம் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா MT-15 XSR-ஓட கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டெய்லைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே LED தான் கொடுத்துருக்காங்க. பட் MT-15ல இண்டிகேட்டர் இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே XSR-ல பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு LED இண்டிகேட்டராக ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளில் LED கொடுத்துருக்கிறது. வாங்க நம்ம அப்படியே மித்த ஸ்பெக் விஷயத்துக்கு போவோம். ஸோ டிசைனை தவிர இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய 90% ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐ மீன் இந்த ஸ்பெக் ரீதியாக வீலாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடியதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வெஹிக்கிளோட கம்ஃபர்ட்டை சொல்லிவிட்டு அப்படியே நான் மித்த விஷயங்களுக்கு வரேன். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் XSR-ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குஷனிங் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பாஞ்சின்னு சொல்ல மாட்டேன். பட் MT-15 காட்டிலும் இதில் குஷனிங் பெட்டராக இருக்குது. தேவைப்படுதுன்னும் போது இதில் குஷன் ஆட் பண்ணி கூட நீங்கள் சீட் கவர்ஸ் போட்டுக்கவும் முடியும். பில்லியன் சீட் ரெண்டு வெஹிக்கிளுமே சின்னது தான். பட் MT-15ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைடரோட சீட் ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோமே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப
தின் லேயர் ஆஃப் ஃபோம் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த வண்டியோட பில்லியன் சீட்டே ரொம்ப மோசம் கம்மின்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்எஸ்ஆரில் வந்து நீங்கள் ஒரு பேக் ரெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட பில்லியன் வந்து உட்காந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து இதில் உட்காந்து போக முடியும். பட் MT-15 பொறுத்த வரைக்கும் அந்த பேக் ரெஸ்ட்லாம் போட்டாலும் டிசைனாக பார்க்க நல்லாவும் இருக்காது. பேக் ரெஸ்ட் மாதிரியான பெரிய ஆப்ஷன்ஸும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்எஸ்ஆரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் அப்படியே வெஹிக்கிளில் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 வெஹிக்கிளுமே 810 mm தான் சீட் ஹைட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. என்னால் 2 காலையும் தாராளமாக வந்து வைக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு 5.5க்கு மேலெலாம் இருக்கீங்க அப்படின்னா காலை வந்து வைக்க முடியும். ரெண்டாவது வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் 141 கிலோ தான் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் ரொம்ப ஹெவியரான மிஷின் மாதிரி வந்து தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரைடிங் போஸ்டர் பாருங்கள். ஸோ இப்படி கால்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து டக் ஆகிடுது. ஸோ டேங்கோட பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து டக்காகி அந்த உட்காரக்கூடிய ரைடிங் போஸ்டரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டேங்க்குக்கும் அதான் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கும் ஹேண்டில் பாருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்குது. ஸோ பிடிச்சி உட்காரதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் அப்ரைடான ஒரு ரைடிங் போஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிட்டை வந்து நம்ம ஹேண்டில் பாரெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை, நல்ல அப்ரைடான ரைடிங் போஸ்டர் இருக்குது. அதே மாதிரி காலை வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சேம் ஃப்ரேம் தான் இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 வெஹிக்கிளையும் இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே எக்ஸ்எஸ்ஆருக்கு வரேன். ஸோ எக்ஸ்எஸ்ஆரோட சீட் ஹைட்டுமே 810 தான். ஸோ பார்க்கலாம் 2 காலையும் என்னால் கீழே வந்து வைக்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. ஸோ எனக்கும் ஹேண்டில் பாருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் காலை வந்து நம்ம பின்னாடி தள்ளிலாம் வைக்கல, ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து வச்சுருக்கோம். பட் மித்த ரெட்ரோ பைக்ஸ் அளவுக்கு முன்னாடி காலை வைக்கல, அதாவது இந்த மாதிரி காலை வைக்கல, கொஞ்சம் இந்த மாதிரி பின்னாடி தள்ளி தான் இருக்குது. பட் ஹேண்டில் பார் பிடிக்கிற அந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிளுக்கும் மாறுதுன்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் ஹேண்டில் பாரை வந்து பிடிக்கிறோம். நீங்கள் MT-15 வந்து அப்ரைடான ஒரு ரைடிங் போஸ்டர்னு சொன்னேன், பட் இது வந்து கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேபி நீங்கள் பிடிச்சி ரொம்ப தூரம் ஓட்டும் போது உங்கள் வெயிட் வந்து உங்கள் கையில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கை வலிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரும். பட் R15 அளவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியராலாம் வந்து இந்த எக்ஸ்எஸ்ஆர் வந்து இல்லை, மேனேஜபிள் தான். ஸோ லாங் ரைட்லாம் போகிறப்ப மேனேஜ் பண்ணுற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். 2 வெஹிக்கிளில் உட்காந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். அதிலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த 2 வெஹிக்கிளோட ரைடிங் போஸ்டர் ஏன் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னால் நான் MT வந்து சொல்லுவேன். MT வந்து இன்னும் ரொம்ப அந்த ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர் மாதிரி இருக்குது, அந்த உட்காந்து ஓட்டக்கூடிய ரைடிங் போஸ்டர். ஸோ அடுத்ததான் நம்ம மேஜராக கவனிக்கிற விஷயமே இந்த ஸ்பீடோமீட்டர் தான். ஸோ இந்த கிளஸ்டர் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து பார்ப்போம். கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ டிசைனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்எஸ்ஆரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. MT-15 பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட், இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் வந்து TFT கிளஸ்டரோட வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்த மாடல் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனோட டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மாதிரியான வசதிகள் இருக்கிற மாதிரி அந்த கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க, அந்த டிஜிட்டல் TFT கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் இந்த 2 மாடல்லையுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்குதான், பட் பெருசாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுற மாதிரியான கிளஸ்டர்லாம் கிடையாது இந்த 2 வெஹிக்கிளில் இருக்கிறதுமே. ஸ்விட்சஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸும் சேம் தான். நீங்கள் MT-15 அதுக்கு அடுத்த மாடல் இந்த TFT கிளஸ்டரோட இருக்கக்கூடிய மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஹாரனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக நிறைய வெஹிக்கிள்ஸில் பார்க்குற மாதிரி ஹாரன் கீழே இருக்கிற மாதிரியும் இண்டிகேட்டர் மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2 மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்க இடம் வந்து மாறி தான் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் கீழேயும் ஹாரன் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாரன் அடிக்கும் போது இண்டிகேட்டரை வந்து தவறுதலாக ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லுவேன். மேபி எக்ஸ்எஸ்ஆரில் இவங்க இதை கொஞ்சம் மாற்றி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்எஸ்ஆரில் ஒரு ஃபீச்சர் அடிஷனல் இருக்குன்னு சொல்லுவேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹசார் சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MTயில் ஹசார் சுவிட்ச் வந்து கிடையாது. ஸோ அடுத்ததான் மெயினாக இந்த வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதுதான். ஸோ 2 வெஹிக்கிளுமே வந்து USD ஃபோர்க் தான் ஃப்ரண்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு மெக்கானிசம் இருக்கக்கூடிய மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷனு, ரியரில் 140 செக்ஷன் டயரு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா R17 வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக்கு, டூயல் சேனல் ஏபிஎஸோடு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங், சஸ்பென்ஷன் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் அந்த சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போது அந்த ஸ்டிஃபாக இருக்கிற சஸ்பென்ஷனை கண்டிப்பாக ரெண்டு வெஹிக்கிலையுமே வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிரேக்கிங் டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்லாம் அந்த ரெண்டு வெஹிக்கிலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பிரேக்கிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து பைப்ரியோட பிரேக் பேட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங்லலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிலையும் ஒரு 155 cc கொண்ட இன்ஜின் தான். SOHC செட்டப், லிக்விட் கூலிங் சிஸ்டம், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. பவர் பொறுத்த வரைக்கும் 18.4 PS பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 14.1 Nm ஆஃப் டார்க் எம்டியும் 14.2 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா XSR வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே வீல் பேஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர் எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு, பட் வெயிட் இல்லாத போது 170 mm, கர்வ் வெயிட்டில் வந்து 170 mm, பட் ஆட்கள்லாம் உட்காந்தா 120 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து போகுது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வண்டியுமே பில்லியன்லாம் வச்சு போகிறீங்க அப்படின்னும் போது ஸ்பீட் பிரேக்கரில் வந்து விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விடணும். அடிப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம் XSR வந்து 2 பேர்லாம் வச்சு. ஸோ ஒரு சில இடங்களில் அண்டர்பில்லி வந்து அடி பட்டுச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ ரெண்டு வெஹிக்கிளும் நாங்கள் இங்கே வந்து ஓட்டி எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ XSRல பார்த்தீங்கன்னா 48 டீத் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. MT15 பார்த்தீங்கன்னா 52 டீத் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒரு சிட்டிக்குள்ளெலாம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா MT15 அந்த டார்க் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு தேர்ட் கியரில் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்து ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ XSRை விட பார்த்தீங்க அப்படின்னா MT15 அந்த டார்க் டெலிவரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இதே 0 to 60, 0 to 80 மாதிரி ஹைவேல விட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ XSRோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது. இன்னொரு ரீசன் இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோ பக்கம் XSR வந்து வெயிட் வந்து கம்மி. 4 கிலோங்கிறது பெரிய நம்பர் கிடையாது. பட் பவர் டு வெயிட் ரேஷியோ அது இந்த 155 cc இன்ஜின் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு அந்த 0 to 60, 0 to 80 போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா XSRோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன் MTயை காட்டிலும். பட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறீங்க ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஓவர்டேக் பண்ண கொள்ள அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது MT15 அந்த இனிஷியல் டார்க் வந்து XSRை விட பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறீங்க அப்படின்னும் போது அப்போ இந்த இனிஷியல் டார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போதுமே MTயோட டார்க் தான் வந்து பெட்டராக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா XSRை வந்து ஒரு செகண்ட் கியரில் எடுக்கிறோன்னா MT ஒரு தேர்ட் கியர்லேயே வந்து மூவ் பண்ணிட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். இனிஷியல் டார்க் பெட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இதுதான். நீங்கள் சிட்டி பயன்பாடு இனிஷியல் டார்க்லாம் பெட்டராக வேணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து MT15 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டாப் எண்ட் ஸோ அப்படின்னு வரும்போது அந்த VVA ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸுமே அது பெட்டராக தான் இருக்குது. டாப் ஸ்பீட் அதிகம் போகக்கூடியது எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா XSR தான் இருக்கும். ஸோ XSRக்கு MTக்கு ஒரு பெரிய டாப் ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வராதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் வேகம் வேணால் XSR வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயத்துக்கு வரும்போது ரெண்டு வெஹிக்கிளையும் இன்ஜினு டயர் சைஸ் எல்லாமே சேம் தான். ஒரே டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் MTயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உட்காந்த உடனே நமக்கும் பைக்குக்கான ஒரு ரொம்ப கனெக்டடாக வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கார்னர் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அந்த ஃப்ளிக்கபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து XSRை விட இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உட்காரும் போதே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், டேங்க் பெருசாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் XSRல வந்து உட்காரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கார்னர் எடுக்கும்போது எங்களுக்கு தோணுன விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுலேயும் கார்னர் பண்ண முடியுது, நான் இல்லைன்னு வந்து சொல்லலை. பட் MT15 விட ஒரு 10% கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது XSR பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஃப்ளிக்கபிளாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது XSRோட கம்பேர் பண்ணும்போது MT15 ரொம்ப ஃப்ளிக்கபிளாகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டெபிலிட்டி விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா MT15 XSRை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்க்குறீங்க இல்லை சிட்டி பயன்பாட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் MT15 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி கியர் மாற்றணும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா MT15 பொறுத்த வரைக்கும் இருக்காது. இனிஷியல் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா XSRோட கம்பேர் பண்ணும்போது அந்த டார்க் பெட்டராக இருக்கிறது வந்து MT15 தான். நீங்கள் ஒரு டூரிங்காக வெஹிக்கிள் வந்து பார்க்குறீங்க, நான் சோலோவாக டூர் போகணும் அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா
எக்ஸ்எஸ்ஆர் வந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சீட்டில் கொஞ்சம் குஷனிங் பெட்டராக இருக்குது, அந்த டிரைவர் சீட்டோட கம்ஃபோர்ட் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டூரிங்க்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹை ஸ்பீடு ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் கொஞ்சம் எம்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஆர்பிஎம்மில் ஓடும், அதனால் கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் கூட கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூரிங்க்கு பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்எஸ்ஆரை வந்து பயன்படுத்தலாம். சிட்டி பயன்பாடு அப்படின்னும் போது நீங்கள் MT-15 வந்து பயன்படுத்தலாம். டிசைனாக உங்களுக்கு எந்த வெஹிக்கிள்ன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிரெதிரான ஒரு டிசைனில் தான் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். இந்த நியோ ரெட்ரோ டிசைன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச டிசைன். ஸோ எல்லா தர பாட்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து பிடிக்கும். பட் MT-15 டிசைன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் யங்ஸ்டர்ஸுக்கு மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிக்கும். பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரி ஆட்களுக்கு கண்டிப்பாக MT-15 டிசைன் வந்து அந்த லெவலுக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். டிசைன் ப்ரிஃபரன்ஸ் உங்களோட பர்சனல் தான். பட் சிட்டிக்கு பெட்டர் MT-15, ஹைவே டூரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் ரெண்டு வெஹிக்கிளுமே நான் பில்லியன் வச்சு ரைட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெண்டு வெஹிக்கிளோட பில்லியன் சீட்டுமே வந்து சின்னதாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சோலோ ரைடர்ஸ்க்கு தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே வீலர்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஓவராலாக இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்ஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் சீட்டோட குஷனிங் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஹைவேல வந்து ஹை ஸ்பீட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா MT-யை காட்டிலும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு நியோ ரெட்ரோ டிசைனில் உருவாக்கி இருக்கிறதும் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். MT-15 பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட லோ அண்ட் டார்க் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போது ஒரு ஓவர்டேக், ஒரு தேர்ட் கியர்லாம் வந்து ஓவர்டேக் எடுக்கணும் கொள்ளணும் போது எக்ஸ்எஸ்ஆரை கம்பேர் பண்ணும்போது MT-15 அந்த டார்க் பெட்டராக இருக்குது. சிட்டிக்குள்ளே ரொம்ப ஃப்ளிக்கபிளாகவும் இருக்குன்னு சொல்லுவேன். பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் எக்ஸ்எஸ்ஆரை கம்பேர் பண்ணும்போது MT-15 ஒரு பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னும் போது இன்னும் நிறைய கலர் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி கலர் TFT டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MT-15 பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.